வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகுந்த மகிழ்ச்சியோ அல்லது வலியோ அதை அனுபவிக்கும் அந்த நபருக்கு மட்டுமே தெரியும், புரியும். கூட இருப்பவர்களுக்கு அந்த உணர்ச்சி அல்லது பின்னடைவு அவ்வளவு தூரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. மற்றவர்கள் வாழ்த்துவார்கள் அல்லது தேற்றுவார்கள், அது விரைவில் மறைந்துவிடும். ஏனென்றால் அனுபவித்தவர்கள் அவர்கள் கிடையாது. அந்த நேரத்தில் உடன் இருப்பார்கள், பிறகு அவர்கள் காரியங்களை கவனிக்க சென்று விடுவார்கள். இது உலக இயல்பு, யாரையும் குறை சொல்ல முடியாது. பாராட்டுதல்கள் வரும், உதவுக்கரம் வரலாம், ஆறுதல் மொழிகள் தைரியம் அளிக்கும். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்தான் மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ மேற்கொண்டு நகர முற்பட முயற்சி செய்து நகர வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் அந்த நேரத்தோடு முடிவடைந்து அடுத்த நிகழ்வு அல்லது நடவடிக்கைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது இந்த சிக்கல் மிக்க வாழ்க்கையின் அம்சமாகின்றது. இதனை ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் உதவிக்கு மனிதர்கள் கிடைப்பார்கள் என்று கூற முடியாது. அப்படி இருக்கையில் பாதிக்கப்பட்ட நபர் என்ன செய்யலாம்? யாரை நாடலாம்? யாருடன் பேசலாம்? அந்த நபர் பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் அவரது உள்மனதே ஆகும். பல வகை பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்ற நம் உள்மனதிலிருந்து எச்சரிக்கை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவ்வகை எச்சரிக்கைகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதும் அல்லது அலட்சியப்படுத்துவதும் சிலருடைய இயல்பாக காணப்படுகின்றது. நடந்த பிறகு நினைத்து வருந்துவது பலனை அளிக்காது. சிலர் உள்மனது கூறியபடி ஒரு குறிப்பிட்ட பதிலை கூறாமலோ அல்லது வேலையை செய்யாமலோ தவிர்த்து அதற்கான பலனை அனுபவித்த தருணங்கள் ஏராளம் இருக்கின்றன. உள்மனது முக்கியமாக எச்சரிக்கை கொடுக்கும் பணியை செய்கிறது. எப்படி அதனை அறிந்து கொள்வது? பதட்டப்படாமல் சிந்திக்க பழக வேண்டும். முடிந்த வரையில் சிறிது குறிப்பிட்ட நேரம் தனிமையில் அமர்ந்து பிடித்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நினைவு கூறிக்கொள்ள வேண்டும். பிறர் நன்மைகளுக்கு உண்மையான பிரார்த்தனை செய்ய வேண்டும். உதவி செய்பவர்களுக்கு மனதார நன்றி கூற பழகிக்கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை மறந்து உள்மனதுடன் உரையாட மெல்ல மெல்ல பழகிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்மனது உங்களுக்கு சப்போர்ட் செய்யும். உங்களுக்கு தேவையான பொழுது நீங்கள் அறியாமலேயே கேட்காமலேயே உங்கள் உள்மனது உங்களுடன் உரையாடி தேற்றிவிடும். உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ளவும் இது உதவக்கூடியதாக இருக்கும்.